விசேடமாக இந்த தித்வா புயலின் போது பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு அல்லது வலை வள்ளங்களுக்கு நாங்கள் தித்வா புயலின் போதே நாங்கள் குறிப்பிட்டோம். விசேடமாக இதன் மூலமாக பாதிக்கப்படுகின்ற அனைவருக்கும் அந்த பாதிப்பீட்டை முழுமையாக நாங்கள் பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கை எடுப்போம். அதன்போது எமக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த தித்வா புயல் வருகின்ற போது எமது நாடு என்பது பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேறு ரீதியாகவோ நாங்கள் ஒரு பலமான ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்கவில்லை என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் நாங்கள் ஆட்சிப்பிடத்திற்கு வந்து 1.5 வருடங்கள் ஆகின்றது. அப்போ அந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது எமது நாடு பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, மிகவும் ஒரு நெருக்கடியான நிலையிலே இருந்தது. அப்போ அந்த நெருக்கடியான நிலையிலிருந்து எமது நாட்டை ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வருவதே கடந்த 1 வருடமாக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளாகும். அப்போ அந்த 1 வருடத்துக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்கும். அந்த 1 வருடத்திற்கு முன்னர் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எமது நாடு என்பது ஒரு புறத்தில் வங்குரோத்து அடைந்த நாடென, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடென உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாடாக இருக்கும். அப்போ அந்த ஒரு நிலைமைக்கான காரணங்கள் வேறு யாருமல்ல, கடந்த காலத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அப்போ அந்த ஆட்சியாளர்களுடைய செயற்பாடின் காரணமாகவே இன்றைக்கு நாங்கள் இந்த சீனோர் நிறுவனம் காரைநகர், இந்த சீனோர் போட்யார்டு என்பது உலகம் தரம் வாய்ந்த அல்லது இன்றைக்கி எங்களுக்கு டொக்யார்டு இருக்கின்றது, அதை விட ஒரு